வைகை பேசும் ஒரு கதை, மௌனத்தில் அழும் ஆன்மாவின் கதை. அழகரே வருகிறார் மலைவாசலில் இருந்து, அன்பு தங்கையின் கல்யாணம் காண இதயம் முழுவதும் நிறைந்த பாசம். ஆனால் நேரம் கரைந்து போனதே. அழகரே வருகிறார் மலைவாசலில் இருந்து, அன்பு தங்கையின் கல்யாணம் காண இதயம் முழுவதும் நிறைந்த பாசம். ஆனால் நேரம் கரைந்து போனதே. பாதையில் நின்ற மக்களுக்கு அருள்மழை பொழிய வருகிறார். ஒவ்வொரு முகத்திலும் சிரிப்பு பார்த்து தன் நடையை மனவேதனையோடு தாமதிக்கிறார். கோவில் மணியோசை தூரத்தில் கேட்கும், ஆனால் அதை அடைய நெஞ்சம் பதறுகிறது. அன்பின் பயணம் துடிக்கும் வேளையில் விதி எழுதியதை மாற்ற மனமுண்டோ? தங்கையின் கல்யாணம் முடிந்ததே என்று கேட்கும் அந்த சொல் இதயம் நடுங்கும் காலமே நின்று அழும் போல. தெய்வமும் துயரம் உணருமோ? அழகரே வந்தாலும் நேரம் போய்விட்டதே. கண்ணீரும் இப்போது நெஞ்சின் மொழியாயிற்றே. அன்பின் பாதையில் தடை வந்தாலும் அதுவும் ஒரு அருள்தானே. வைகை கரையில் நின்று பார்த்தார் மதுரை நகரம் தூரத்தில் அழைக்குது. ஆனால் உள்ளம் கனிந்து